காதல் விஷயத்திலையும் நட்பு விஷயத்திலையும் இவங்க ஏன் எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதிர்க்க இருப்பவர்களுக்கு தோன்றும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ட்ரெண்டிங்காக யோசிக்க தெரியாது, ஆனால் எண்டிங் இல்லாமல் யோசிக்க தெரியும். ஒரு விஷயத்தை அவர்களால் முடிவு வரை, அது தொடரும் வரை, அது நிரந்தரமாக இருக்கும் வரை மகர ராசிக்காரர்களுக்கு ஃபியூச்சர் பிளான் அப்படி போட தெரியும். அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களை அன்றைய பொழுது சந்தோஷத்திற்காக அணுகாமல் நிரந்தர வாழ்க்கைக்கான சந்தோஷமானவர்கள் என்பதை மகர ராசிக்காரர்களை புரிந்து கொண்டால் மகர ராசிக்காரர்கள் ஒருத்தரை விரும்புறாங்க, லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் மகர ராசிக்கு வரவே வராது. அவங்க வைக்கிற டெஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, புகழ்ச்சிக்கு மயங்குவது போல் தெரியும், ஆனால் புகழ்ச்சிக்கு ஒருபொழுதும் மகர ராசிக்காரர்கள் வெளிப்படையாக மயங்கவே மாட்டார்கள். அதற்குள்ள இருக்கக்கூடிய நிதர்சனம் என்னங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ள நம்ம ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிச்சிறப்புகளும் குணங்களும் இருக்கு. அந்த வகையில மகர ராசிக்காரர்களுடைய குணங்கள் என்ன, இவங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இவங்களை எப்படி நம்ம டீல் பண்றது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசியும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் டீல் சீரீஸ்ல. மகர ராசிக்காரர்களை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதை மகர ராசிக்காரர்களே விரும்புறது கிடையாது. எங்களை பத்தி நீங்க ஒன்றும் புரிஞ்சு என்னையா பண்ண போறிய அப்படின்ற மாதிரி. என்ன காரணம் அப்படின்னா, பொறுப்புகள் அதிகம் அவங்களுக்கு. அது காலச்சக்கரத்திற்கு 10வது ராசி இல்லையா, சனி பகவானுடைய ஆட்சி வீடு. செவ்வாய் அங்கே உச்சம் பெறுகிறார். அதனால குரு பகவான் அந்த இடத்துல நீச்சம் பெறுவதனால தன்னுடைய பொறுப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல, தன்னுடைய வேலைக்கு மதிப்பு கிடைக்கல, தன்னுடைய உழைப்புக்கு ரெகனைஸ் கிடைக்கல. அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. என்றோ ஒரு நாள் மகர ராசிக்காரர்களுக்கு விடியும் என்ற நம்பிக்கையோடு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அவங்க ஒரு 10 பேர் குரூப்பில் இருக்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் 5 பேராக கலந்துருக்கும்போது கூட இஎம்ஐ கட்டியாச்சா, வாடகை கொடுத்தாச்சா, அதை கொடுத்தாச்சான்னு மைண்டுக்குள்ளே 1008 யோசனைகள், சிரிப்புகள் கூட அவ்வளோ சீக்கிரம் எல்லாரோடையும் இருக்கும்போது அவர்களுக்கு வராது. சந்தோஷமான பண வசதி படைத்தவர்கள் கூட அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன, சம்பளம் போட்டோமா, அதை பண்ணிட்டோமா, இதை பண்ணிட்டோமா, எங்கேருந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லேயே அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம்னா மகர ராசி. உழைப்பை பற்றியும், தன்னுடைய குடும்ப சூழலை பற்றியும், தன்னை பற்றியும், தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் அந்த மெச்சூரிட்டிங்கிறது அவர்களுக்கு இடையில வந்தது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவர்களுக்கு அற்புதமாக வந்துடும். இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்ன கூட்டத்தில் கலந்துக்கவே இல்லை, ஓவர் ஆக்டிடியூடு போல இருக்குது, ஈகோ போல இருக்குது, அதனால் இவங்க என்னமோ இவங்க புரிலியட்டு மாதிரி தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா, கூட்டத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது, மைண்டு மட்டும் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தவறாக அர்த்தம் பண்ணிக்கொள்வார்கள். அவங்க ஒரு நட்பாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், ஏன் குடும்ப பந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுக்காரவங்களாக கூட இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம். எந்த ஒரு நபராக இருந்தாலும் மெதுவாகத்தான் அவர்களுடைய மனதிற்குள் இடம் கொடுப்பார்கள். ஏன்னு சொன்னால், எடுத்தவங்க ஒருத்தவங்க மகர ராசிக்காரர்களுக்கு யோசிக்க தெரியாது. ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது நிரந்தரமானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மகர ராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே உண்டு. அதை பார்ப்பவர்களுக்கு இவங்க ஏதோ டிலே பண்ணுறாங்க, தாமதப்படுத்துகிறாங்க, மெதுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெதுவாக இருந்தாலும் கூட நிரந்தரமாக இருக்க வேண்டிய குணம் என்பது மகர ராசிக்காரர்களுடைய ஒரு அற்புதமான குணம். அதை மாதிரி அன்னெசரியாக பேசவே மாட்டாங்க. யார்ட்டையும் ஒரு வார்த்தைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு, தேவையில்லாத பேச்சுவார்த்தை, தேவையில்லாத விஷயங்களில் வாயை கொடுத்து வாங்கி கொள்வது, இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிப்பது கிடையாது. அவங்க சைலண்ட் மோடில் இருக்கிறதுக்கு காரணமே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்ம பேசணும்னா இது தப்பாயிடுமா, இந்த இடத்துல நமக்கான ரோல் இருக்கா, நம்ம எதுக்கு இதில் தேவையில்லாமல் வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குணாதிசயங்கள் எப்பயுமே மகர ராசிக்காரங்கள்ட்ட இருக்கும். அதை பார்க்குறவங்க என்ன 4 பேர் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க, இவங்க மட்டும் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், அவர்களிடம் கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லி முடித்து விடுவார்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மகர ராசிக்காரர்களுடைய அந்த நிதானம், அந்த மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் மெதுவாக வளரக்கூடிய ஒரு தன்மை, நிரந்தரமா இருக்கணுங்கிற குணம் சிலருக்கு பிடிப்பது கிடையாது. என்ன காரணம், இவங்க ரொம்ப ஸ்லோ, இவங்க ரொம்ப, ஆனால் உண்மை அப்படி கிடையாது. மகர ராசி சரராசிகளில் ஒன்றாக வருது. அப்போ சரராசினால வேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. செவ்வாய் அங்கே உச்சம் பெறுகிறார், தைரியமாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது. எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணுங்கிற திட்டங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. எல்லாரும் ஒரு காரியம் போகிற போக்கில் போனால் மகர ராசிக்காரர்கள் ஒரு காரியத்தை எப்படி போக வேண்டும் என்று சிந்தித்த பிறகு அந்த காரியத்தில் இறங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக மகர ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா
பொறுமை நமக்கு வேணும், காத்திருக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் மகர ராசிக்காரங்கள நீங்க டீல் பண்ண முடியும். ஏன்னு சொன்னா மகர ராசிக்காரர்கள் அவர்களை டீல் பண்ணி வைத்திருப்பார்கள். அதனால மகர ராசிக்காரர்களை டீல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாகவே சிலருக்கு அமைந்துவிடும். மகர ராசிக்காரர்கள் வந்து பொறுமையான நிதானமான ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட மகர ராசியை ஒருத்தவங்க விரும்புறாங்க அப்படின்னா காதல்ல இவங்களை எப்படி சார் டீல் பண்றது? பொறுமை நிதானம் வந்து எல்லா நேரத்திலையும் அவர்கள் கடைபிடிப்பதெல்லாம் கிடையாது. அதாவது சில நுணுக்கங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட. எதுக்கு பொறுமையா போகணும், எதுக்கு வேகமா போகணும், அந்த டெக்னிக் தெரிந்தவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு 3 குணம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சனி பகவானுடைய ராசியாதிபதி குணமும் வரும், உச்சம் பெறக்கூடிய செவ்வாயினுடைய குணமும் வரும், அந்த இடத்துல நீச்சமடையக்கூடிய குருவினுடைய குணமும் வரும். இது எல்லாத்துக்கும் மேல அங்கே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திர நாதனுடைய குணமும் இவர்களுக்கு வரும். இதெல்லாம் இணைந்து தான் தெரிஞ்சு தான் நீங்க ஒரு மகர ராசிக்காரர்களை புரிஞ்சுக்க முடியும். காதல் விஷயத்தை பொறுத்தவரைங்க மகர ராசிக்காரர்கள் ஒருத்தரை விரும்புறாங்க, லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் மகர ராசிக்கு வரவே வராது. அவங்க வைக்கிற டெஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு நீங்க விசா கூட வேகமா வாங்கிடலாம். ஆனா மகர ராசிக்காரர்களுடைய மனசுல ஒரு பாஸ்போர்ட் விசா வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளவு டெஸ்ட் வைப்பாங்க, அவங்கள அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பாதுகாப்பு உணர்ச்சியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒன்ஸ் மகர ராசிக்காரர்கள் ஒருத்தரை மனதார ஏற்றுக்கொண்டால், ஒருத்தர்கிட்ட கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது காலம் முழுசும் அந்த நட்பும் அந்த உறவும் தொடரணுங்கிற நினைக்கிற காரணத்தினால நம்ம டைப் எப்படி சீக்கிரம் போய் ஒருத்தருடைய வலையில சிக்கிடக்கூடாது. அவங்க அதுக்கு சரியான நபரா அப்படின்னு யோசிக்கிறது தப்பு இல்லையே. அதனால பொறுத்திருந்து தான் மகர ராசிக்காரர்கள் காதல் விஷயத்தில் கூட ஒரு முடிவை அறிவிப்பார்களே தவிர எடுத்தோம் கவுத்தோம் இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா நாளைக்கு பேசினா அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில பெரும்பான்மையாக இருக்காது. எங்கேயாவது சுக்கிரன் பாதிக்கப்பட்டு ராகுகேதுனுடைய பாதிப்புகளில் மாட்டியிருந்தா அவசர கதியில போய் சிக்கிக்கிறதே தவிர அப்பையும் கூட யோசிச்சிருவாங்க இது சரியா தவறா அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் சிந்திப்பாங்க. அதே மாதிரி காதல் விஷயத்துலங்க மகர ராசிக்காரர்களை முடிவை சொல்லுங்கன்னு அவங்கள அனுதினமும் தொந்தரவு பண்ணவே கூடாது. அவங்க மூடுக்கு அவங்கள விட்டுறணும். அவங்க பொறுமையா எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு தான் அடுத்த கட்ட முடிவையே சொல்வார்கள். அவர்களை முடிவை சொல் என்று நிர்பந்தித்தால் மகர ராசிக்காரர்கள் இவங்களா இப்பயே இவ்வளோ அவசரப்படுறா, இப்பயே இவ்வளோ டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதனால காதல் விஷயத்தில் மகர ராசிக்காரர்களை நீங்கள் விரும்பும் பொழுது அவர்களிடம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை நிதானமாக பொறுமையாக அழைத்து செல்வார்கள். அவங்கள்ட்ட வேகத்தையோ அவசரத்தையோ காட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா நிதானமாக உங்களை விட்டு விலகுவார்கள். மகர ராசி கிட்ட நம்ம நிதானமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வாழ்க்கையில வித்தியாசமான புதுமையான அனுபவங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது இல்ல. அப்போ மகர ராசி கிட்ட இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாதா சார்? அதெல்லாம் கிடையாது. மகர ராசிக்காரர்கள் வந்து பப்ளிக்ல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பிரைவேட்டா அவ்வளோ கேர் பண்ணுவாங்க. அவங்கள சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க, எதுன்னு அதெல்லாமே ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே தான். பப்ளிக்கில் வந்துட்டு நான் உன்னை கேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நடிக்க தெரியாது. அதுதான் மகர ராசியினுடைய ஒரு குணம். வெளியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு காமிச்சிக்கிறது அதெல்லாம் மகர ராசிக்காரர்கிட்ட பிடிக்காது. எப்பயுமே வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டு வாடகை எவ்வளோ கட்டணும், எவ்வளோ இஎம்ஐ, வண்டிக்கு என்ன கட்டணும், கடை என்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் யோசித்து கொண்டு தான் ஒரு காதலுக்குள்ளேயே மகர ராசிக்காரர்கள் திட்டமிடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காதல் பண்ணுறது ஈஸி, கல்யாணம் முடிக்கிறது ஈஸி, எதிர்காலம் என்ன கேள்விக்குறி, அதை நடத்தணுமே அப்படின்ற ஒரு சிந்தனை என்பது மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அதை விட்டுட்டு மகர ராசிக்காரர்களை எப்பயுமே என்டர்டெயின்மெண்ட் கமிட்மெண்ட்னு எதிர்பார்த்தா அவர்கள்ட்ட நடக்காது. அவங்களுடைய கவனம் எல்லாமே, அவங்களுடைய பாசம் எல்லாமே டெய்லிலாம் இருக்காது. டெய்லி கவனிப்பு, டெய்லி கேட்கறதெல்லாம் இருக்காது. ஆனால் ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக நிதானமான நேரத்தை உங்களுக்காக ஒதுக்குவார்கள், உங்களை பற்றி சிந்திப்பார்கள், உங்களுக்காக வெற்றியை தேடி தருவார்கள். ஆக மகராசியை பொறுத்தவரையும் அவசரம் காட்டக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது, அவங்கள வேகப்படுத்தக்கூடாது, அவங்கள உத்வேகப்படுத்தக்கூடாது. அவங்க மூடுக்கு விட்டுட்டா உங்க மூடுக்கு சூப்பராக அவர்கள் வேலை செய்வார்கள். ஆக மகரம் என்பது சிகரமாக ஜொலிப்பதற்கு ஒரே காரணமே நிதானம் என்ற ஒரு பெரிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கிறதுனால தான். சில பேர் புகழ்ந்து பேசினாலே அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்க. அப்படி மகர ராசிக்காரர்களை புகழ்ந்து பேசினா அந்த புகழ்ச்சிக்கு மயங்குவாங்களா சார்? புகழ்ந்து பேசி காரியம் சாதிக்கிறது வந்து மகர ராசிக்காரர்கள்ட்ட முடியாது. ஏன் சிரிச்சு பேசியே நீங்கள் மகர ராசிக்காரர்களை டீல் பண்ண முடியாது. நேர்மை, ஏன்னா அது சனி பகவானுடைய ஒரு ராசி அப்படிங்கிறனால சுத்தமானவர்களா, நேர்மையானவர்களா, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களா, இரக்க சுபாவம் கொண்டவர்களா என்பதை மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக யோசிப்பாங்க. அதை விட நீங்கள் ஒரு பொது இடத்துல புகழ்ந்து பேசுறீங்க, ஒரு காரியம் சாதிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சா அவங்க வந்து அதை உள் வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் பப்ளிக்கில் அதை காமிக்க மாட்டாங்க. தனியாக கூப்பிட்டு, ப்ரைவேட்டாக கூப்பிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார்கள். இது மாதிரி போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக புகழ்ச்சிக்கு மயங்குவது போல் தெரியும், ஆனால் புகழ்ச்சிக்கு ஒருபொழுதும் மகர ராசிக்காரர்கள் வெளிப்படையாக மயங்கவே மாட்டார்கள். அதற்குள்ளே இருக்கக்கூடிய நிதர்சனம் என்னங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பாங்க. புகழ்ந்து பேசும் பொழுதே இவன் காரியவாதி அப்படிங்கிறத மகர ராசிக்காரர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தொழில் கூட்டாளியா இந்த மகர ராசிக்காரர்களை ஒருவர் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க கொடுத்து வச்சவங்க தானே சார்? ஏன்னா அவங்க நிதானமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னீங்க.
அவங்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது ஸ்லோவா செயல்படக்கூடிய ஒருத்தர் சொந்த தொழிலுக்கே அப்படிதான் மகர ராசி. பார்ட்னர் விஷயத்துல மட்டும் இல்லை, தன்னுடைய தொழிலையே ஒரு ஸ்லோவான வளர்ச்சி விரும்புவார்கள். மெதுவாக தான் செயல்படுவாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக போனாலும் நிரந்தரமானது எது அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு தொட்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணுறது, இந்த சீசன் பிஸ்னஸ்லாம் மகர ராசிக்கு பிடிக்காது. அதே போல் ஒரு மகர ராசிக்காரர்கள் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் எவ்வளவு இதில், இதனுடைய லாபம் என்ன, இது நஷ்டம் அப்படிங்கிறத விட லாபம் அப்படிங்கிறத விட அழியாம இருக்குமா, நிரந்தரமானதாக இருக்குமா, இன்னைக்கு வளர்ச்சி இல்லை நாளைக்கு இது வளருமா, இதற்காக நாம் போடக்கூடிய உழைப்பு சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு தான் தொழில் கூட்டாளி விஷயத்துல ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆரம்பத்தில் குரு பகவான் இவர்களுடைய ராசியில நீசம் பெறதுனால லாபம் இல்லை, வாய்ப்புகள் இல்லைனாலும் உழைச்சிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் அந்த உழைப்பு அதிகப்படும் பொழுது மகர ராசிக்காரர்கள் நிதானமாக யோசித்து தான் உழைப்புக்கு தகுந்த பலன் இது கிடைக்குமா அப்படின்னு திட்டமிடுவார்கள். கணக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் இவர்கள் தொழில் கூட்டாளியே சேர்த்துக்கொள்வாங்க. இவங்க ப்ராஃபிட்டை முதல்ல பார்ப்பாங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், அதுக்கு என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசிக்காரர்கள். அப்போ மகர ராசிக்காரனுடைய அந்த நிதானத்துக்கு நிதானமாகவே இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவங்களா அமைவாங்க. இவங்களுடைய நிதானத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு வேகமான ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ராசிக்காரங்களை இவங்க இணைக்கும் பொழுது அந்த தொழில் நஷ்டம் அடையுது. இவங்களுடைய நிதானத்துக்கு அவங்க ஒத்து போறது கிடையாது. வர்றவங்க உடனே லாபம்னு நினைப்பாங்க. மகர ராசிக்காரர்கள் லாபம் என்பது மெதுவாக இருந்தாலும் கூட இந்த தொழில் நிரந்தரமாக இருப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால இவங்களுடைய ராசிக்கு எது உகந்த ராசி என்பதை பார்த்து தான் ஒரு தொழில் முடிவு, தொழில் கூட்டாளி விஷயத்தை மகர ராசிக்காரர்கள் தேர்வு பண்ணுனா அந்த பார்ட்னர் கொடுத்து வச்சவங்க அதை விட இவங்களும் கொடுத்து வச்சவர்களாக ஜொலிக்க முடியும். மகர ராசிக்காரர்கள் இந்த நட்பு விஷயத்துல எப்படி இருப்பாங்க சார்? ஃப்ரெண்ட்ஷிப்ல இவங்களை எப்படி டீல் பண்றது? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் நண்பர்களை எப்படி தேர்வு பண்ணுவாங்கன்னா, நிறைய எல்லாம் அவங்கள்ட்ட நண்பர்களை சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. என்ன காரணம்? டைம் வேஸ்ட் பண்ணுறது மகர ராசிக்கு பிடிப்பதில்லை. நண்பர்கள் இந்த இங்கே அங்கே போகலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்புறம் பார்க்கலாம், தள்ளி போடுறது, 3 மணியை சொல்லிட்டு நைட் 7 மணிக்கு வர்றது, இதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது. பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கணும். அந்த சனி பகவான் மாதிரி அவங்க நீதி, தப்பு, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய ஒரு டைப்பு உங்கள்கிட்ட உண்டு. அதனால நிறைய நண்பர்கள் புகழ்ந்து பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம செய்கிறத சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மகர ராசிக்காரர்கள். எதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் பாராட்டுவாங்க. அதை கூட பப்ளிக்காக செய்ய மாட்டாங்க. கூப்பிட்டு இதெல்லாம் சூப்பராக இருந்தது, இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஐடியா கொடுப்பாங்க. அதே மாதிரி இவர்களும் இவர்கள் மேல் இருக்கக்கூடிய குறைகளை சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அதை பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, தனியாக சுட்டி காட்டணும். அதை தான் விரும்புவாங்க. எந்த ஒரு நட்போ இவங்களை பொது இடத்துல விட்டு கொடுத்து பேசினா, பப்ளிக்காக இன்சல்ட் பண்ணா, இவங்க செய்த சில தவறுகளையும் நல்ல விஷயங்களையும் ஒரு மாதிரி குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தா மகர ராசிக்காரர்களுக்கு அது பிடிக்காது. அந்த நட்பு அவர்களோட தொடர முடியாது. ஆக மகர ராசிக்காரர்களை நட்பு விஷயத்தில் டீல் பண்ணும்போது நீங்கள் ஷேடோவாக இருக்கவே கூடாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். அவர்கள் மனசில் அப்போ தான் நிரந்தரமான ஒரு நட்பாக நீங்கள் ஜொலிக்க முடியும். அதை விட மகர ராசிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கடின உழைப்பு இல்லையா? ஒரு நட்பு அப்படின்னு வரும்போது அந்த நண்பனுடைய பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை, அவனுக்கு வரக்கூடிய கஷ்டம் என்னுடைய கஷ்டம், அவனுடைய லாபம் என்னுடைய லாபம், அவனுடைய நஷ்டம் என்னுடைய நஷ்டம்னு உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் என்பது மகர ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அதே உரிமை எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் வச்ச பரீட்சைக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. அந்த பரீட்சையில் அவர்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் மகர ராசிக்காரர்களுடைய நட்பை அவர்கள் பெற முடியும். அப்படி அவங்க நட்பு வச்சு நம்பிக்கை வைத்து ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது அந்த நட்பு 1000 தவறுகள் பண்ணினாலும் கூட திருத்துவதற்கு முயற்சிப்பார்களே தவிர விலகுவதற்கு மகர ராசிக்காரர்கள் முயற்சிக்க மாட்டாங்க. தப்புக்கு துணை போக மாட்டாங்க. திருத்துவதற்கு முயற்சிப்பாங்க, திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. திருந்தலைன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியிலேயே டெலீட் பண்ணிடுவாங்க. மகர ராசியினுடைய குணமே ஒரு நட்பை சரி பண்ணி கொண்டு போகக்கூடிய டைப் இருக்கும். சரியே ஆக மாட்டாங்கன்னு சொல்லி இவங்க என்ன சதி பண்ணினாலும் அதோட ஜாயின் பண்ண மாட்டாங்க, வெளியில் வந்துடுவாங்க. மகர ராசிக்காரர்களுடைய பலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இவங்களுடைய பலவீனம்னா என்ன சார்? பலவீனம் அப்படின்னு சொன்னோம்னா, இஎம்ஐ டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முகத்தில் சிரிப்பே வரும். அதுவரை ஒர்க் ப்ரெஷர், இவங்களுடைய வேலை பளு, இவங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்ப சுமை, இதெல்லாம் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சகஜமாக பழகாதவர்கள் போன்று, அதாவது இவங்களை யாரையோ அந்த சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட இக்னோர் பண்ணுற மாதிரி தெரியும். பார்ப்பவர்கள் கண்ணுக்கு இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குருவாங்க. காரணம், சந்தோஷத்தை விட அவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அதை எப்படி சரி பண்ணிட்டு சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டைப்பு மகர ராசிக்காரருடைய குணம். அதனால் சில நேரங்களில் சகஜமாக எல்லோரிடத்திலும் எல்லா நேரத்திலும் இவர்களால் இருக்க முடியாது. அது மாதிரி தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே நம்ம ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அல்லது நம்ம ஏதாவது தவறாக சொல்லிட்டோம்னா இப்படின்னு அதிகமாக நினைத்து மனசுக்குள்ளே சில விஷயங்களை மறைப்பதால் மகர ராசிக்கு அது பலமல்ல, பலவீனமாக ஒரு கட்டத்தில் முடிஞ்சிடும். அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆர் நோ, அதை
ரொம்ப யோசிச்சு தான் ஒரு முடிவை சொல்லுவாங்க. அதனால் இவங்க நோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, எஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காதல் விஷயத்துலையும் நட்பு விஷயத்துலையும் இவங்க ஏன் எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதிர்க்க இருப்பவர்களுக்கு தோன்றும். ஆனால் இவர்கள் என்ன ஒரு முடிவு சொல்லுவாங்கன்னா, ஒரு முடிவு என்பது நிரந்தரமான முடிவாக இருக்க வேண்டும், அந்த முடிவை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இவர்களுக்கு இருக்கிறதுனால அந்த முடிவு வரும் வரை இவர்கள் முடிவில்லாமல் யோசிப்பார்கள். அதுவும் இவர்களுடைய பலம் நினைப்பாங்க. ஆனால் அதுவே சில நேரங்களில் பலவீனமாக இவர்களுக்கு அமைந்துவிடும். மொத்தத்துக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறை குறை எவ்வளவாக இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ட்ரெண்டிங்காக யோசிக்க தெரியாது, ஆனால் எண்டிங் இல்லாமல் யோசிக்க தெரியும். ஒரு விஷயத்தை அவர்களால முடிவு வரை, அது தொடரும் வரை, அது நிரந்தரமாக இருக்கும் வரை மகர ராசிக்காரர்களுக்கு ஃபியூச்சர் பிளானை அப்படி போட தெரியும். அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்பது அற்பமானது. இவர்களோடு இணைந்தால் நிரந்தரமான சந்தோஷம் என்றுமே இருக்கும். லைஃப் டைம் பேக்கேஜுங்கிறது கம்பல்சரி நமக்கு உறுதிங்கிறத ஒருத்தர் தொழில் பார்ட்னரோ, காதலரோ, குடும்பத்தில் இருப்பவர்களோ யாராக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களை அன்றைய பொழுது சந்தோஷத்திற்காக அணுகாமல் நிரந்தர வாழ்க்கைக்கான சந்தோஷமானவர்கள் என்பதை மகர ராசிக்காரர்களை புரிந்து கொண்டால் வாழ்க்கை என்பது சொர்க்கம், அற்புதம். அதை புரிஞ்சுக்கிட்டாலே மகர ராசிக்காரவங்களை நீங்க அற்புதமா டீல் பண்ணலாம். மகர ராசிக்காரர்களை எப்படி சரியா புரிஞ்சுக்கணும், இவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அடுத்த ராசியான கும்பராசிக்காரர்களை எப்படி டீல் பண்றது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த மகர ராசிக்காரர்களை நீங்க எப்படி டீல் பண்ணணும், இவங்களை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க ஜோதிட ரீதியா தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரியான பல வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.